Hi friends, welcome back to another episode of Anne's Kitchen. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா எனக்கு வந்து லேட்டஸ்டா கொஞ்ச நாள் முன்னாடி நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம்னா நான் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வெட்டிங் அனிவர்சரி சீரியஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தாங்க, நான் கேரளா வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், லக்கேஜ் பேக் பண்ணுறோம். என் பண்ணது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆகியதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வந்து நான் என் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி என்ன ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்கன்னா கேரளா போகிறதுக்கு 12 மணி கிட்ட இருக்குன்னு ஒரு ட்ரெயின் தான். தட் மீன்ஸ் தர்பார் ஆலப்பி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ அது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வரணும் ஒரு ட்ரெயின் தான். ஆக்சுவலி 2 days வந்து அந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணி தான் சென்னை சென்ட்ரலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்னை சென்ட்ரல் ஆளுங்களை எடுத்துகிட்டு அது வந்து ஆலப்பிக்கு போவாங்க. ஸோ அந்த ட்ரெயின் தான். ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி லாங் ட்ரெயின்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நம்ம சென்னை சென்ட்ரல்னு ஸ்டார்ட் பண்ண ட்ரெயினில் தான் மோஸ்ட்லி நான் கேரளாவுக்கு போவாங்க. எங்கே சொன்னேன்னா ஆலப்பி எக்ஸ்பிரஸ், ட்ரிவாண்ட்ரம் இதெல்லாம் நம்ம சென்னை சென்ட்ரல்லே ஸ்டார்டிங் தான். ஸோ அந்த ட்ரெயினில் தான் போவாங்க. இங்கே சில டிக்கெட் கிடைக்காத பட்சம் தான் நம்ம இந்த மாதிரி லாங் ட்ரெயின்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து திருப்பி ஏறணும். ஸோ ஆல்ரெடி யூஸ்டாக இருக்கும். தட் மீன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் அதில் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நார்த் இந்தியன்னு வர ட்ரெயின்னாலே மோஸ்ட்லி நம்ம புக் பண்ண டிக்கெட் என்னன்னா 3rd class ஏசி தான் புக் பண்ணுவாங்க. ஏசி காசுங்க மட்டும் தான் புக் பண்ணுவாங்க, ஸ்லீப்பர் புக் பண்ண முடியாது. புக் பண்ணாலும் நமக்கு அதுக்குள்ளே ஏறதுக்கு இடம் இருக்காது. நார்த் இந்தியாவிலேருந்து வரன ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும்போது 3rd class ஏசியில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க, ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதே இல்லை. ஈவன் தோ நம்மளோட சவுத் இந்தியன் ட்ரெயின் ஆகட்டும், தட் மீன்ஸ் ஆலப்பி ஆகட்டும், ட்ரிவாண்ட்ரம் ஆகட்டும், ஸ்லீப்பரில் வந்து எனக்கு கம்ஃபர்ட் இல்லாதனால சரி ஓகே நம்ம வந்து 3rd class ஏசிக்கே போயிடலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மோஸ்ட்லி இங்கே பார்த்தாலே என்னோட வீடியோஸ் எல்லாமே ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது 3rd class ஏசியில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த வாட்டி கேரளா போனோம். ஸோ நம்ம வந்து ஆலப்பி ட்ரிவாண்ட்ரம் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே டிக்கெட் ஃபில்லாக இருந்ததுன்னு காரணத்தால் நாங்கள் வந்து தர்பார் ஆலப்பி எக்ஸ்பிரஸில் வந்துட்டு டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னே தொடர்ந்து டிக்கெட் புக் பண்ணாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயின் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தது, ஒரு 15-20 நிமிஷம் லேட்டாக இருந்தது. நைட்டு 12 மணிக்கிட்ட தான் நமக்கு வந்து சென்னை சென்ட்ரலுக்கு அது ரீச் ஆகுவாங்க. ஸோ நாங்கள் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரீச் ஆன வரைக்கும் உங்களுக்கு அந்த வெட்டிங் அனிவர்சரி கிளிப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 12 மணிக்கு நமக்கு 12:10 கிட்ட தான் ட்ரெயின் வந்தாங்க. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது ஸ்லீப்பரில் எல்லாமே சுத்தமாக இடமே கிடையாது. ஃபுல் ஆஃப் நார்த் இந்தியன்ஸோட அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாரும் சேர்ந்து அடித்து வச்சக்கண மாதிரி ஸ்லீப்பர் எல்லாமே ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. ஈவன் தோ நம்ம சென்னையிலேருந்து நிறைய பேர் ஸ்லீப்பரில் ஏறுறாங்க. ஸோ அவருக்கு அதுக்குள்ளே உள்ளேக்கு ஏறுறதுக்கு கூட முடியல, அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது ஸ்லீப்பர் எல்லாமே. ஸோ நம்ம ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ணவே இல்லை, ஏசியில் தானே புக் பண்ணாங்க. ஸோ இஷ்யூஸ் இருக்காதுன்னு நினச்சி நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே ஏறினாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்லீப்பரில் வந்து B2 சம்திங் கிடச்சிருக்கு, B1 B2 கிடச்சிருந்தாங்க சீட்டு. அந்த இதில் வந்து சீட் நம்பர் 5 and 6 மிடில் பெர்த்தும் அப்பர் பெர்த்தும் தான் கிடச்சிருந்தாங்க. ஸோ நம்ம 12 மணி டைம், நமக்கு நல்ல தூக்க கலக்கம் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருந்தது. லக்கேஜ் இருக்குது, நமக்கு கேரளா போனாலே ட்ராலி இருக்குது, பேக் இருக்குது. ஸோ உள்ளேக்கு என்ட்ரி ஆகும்போது என்னென்னா நமக்கு சீட்டு வந்து டோர் திறக்கின உடனே நமக்கு சீட்டு அவைலபிள் இருக்கும். உள்ள பார்த்தேன்னா நம்ம சீட்டில் எல்லாமே படுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் வந்து வட மாநில ஆளுங்க வந்துட்டு படுத்துட்டே இருக்கிறாங்க. என்னடா நம்ம சீட்டு தானே, நம்ம ட்ரெயின் தானேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா ஆமாம் நம்ம ட்ரெயின் தான், B2 தான், நம்ம எடுத்துக்கின நம்மளோட சீட்டு தான். அப்புறம் நான் வந்துட்டு ஹிந்தியில் அவர்கிட்ட சொன்னாங்க, எந்திரிங்க இது எங்களோட சீட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போயே பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதில் பார்த்துட்டேன்னா ஆல்ரெடி 3 பேர் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே திருப்பி 2 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு சீட்டில் 2 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தாண்ட சைடுக்கு பார்த்தேன்னா அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, கீழே ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சீட் நமக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 8 சீட் அவைலபிளாக இருக்கும். ஸோ 8 சீட்லேயும் மேபி ஒரு RIC வந்துச்சுன்னா 9 பேர் இருக்கலாம். பட் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அன்னைக்கு நான் உள்ளே ஏறும்போது, சென்னை சென்ட்ரல்னு உள்ளே ஏறும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 16 பேர் இருக்கிறாங்க.
ஸோ ஃபுல்லாக ஜென்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சீட்டில் 2 பேர் படுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கு கொடுத்த பெட்ஷீட்ஸ் பிளாங்கெட்ஸ், நமக்கு ஏசி பொறுத்த வரைக்கும் அங்கே பெட்ஷீட் பிளாங்கெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதெல்லாமே அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம வெளியே போய் அவர்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் பிளாங்கெட்ஸ் மாற்ற மாட்டோம். ஸோ நமக்கு பெட்ஷீட்ஸ் மட்டும் புதுசாக கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றி போட்டுவிட்டோம். பார்த்தா கீழே பார்த்தா நமக்கு சுத்தமாக லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஃபுல்லாக அவரோட இடத்தை வச்சு ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. அதுவும் 16 பேர் கேட்டால் எல்லாருக்கிட்டையும் கேட்டால் உங்களுக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் ஹிந்தியில் வந்துட்டு உங்களோட டிக்கெட் கன்ஃபார்மாக கேட்டால் ஆமாம் நாங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு உட்காரதுக்கு இடம் இல்லை, அங்கே நின்றுட்டே இருக்கிறாங்க. மிடில் பர்த்தும் அப்பர் பர்த்தும் தான் எங்களுக்கு. கீழே நிற்க முடியல, குடிக்க முடியல. ஒரு பெட்ஷீட் அங்கேருந்து எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் முடியாத அளவுக்கு அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருந்தது. ஸோ அதே தொடர்ந்து என்னடா இது ஒரு சீட்டில் ஒரு ஆள் தான் இவ்வளோ பேர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து அப்போவே வந்துட்டு நம்ம ரயில்வேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி 139க்கு கால் பண்ணேன். நான் கால் பண்ணும்போது எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற ஒரு நம்பரில் எந்த நம்பரில் கால் பண்ணேன்னு தெரியல, கால் கனெக்ட் ஆயிடுச்சு. கால் கனெக்ட் ஆயதுக்கப்புறம் அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, வடமாநில ஆளுங்க வந்துட்டு ஏசி கோச்சில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சைட்லேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு லேடி தான் எடுத்தாங்க. ஸோ லேடி எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏசியில் அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி ஸ்லீப்பரில் தானே இடம் இல்லைன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணுறாங்க, ஏசியில் வந்து இடம் இல்லை, ஏசியில் வந்து டிக்கெட் எடுக்காத ஆளுங்க ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் கால் பண்ணுறேன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் சொன்னாங்க இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு இடமே இல்லை, ஒரு சீட்டில் 2 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு 8 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 16 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொல்லி ஒன்று ஓகே கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயின் வந்துட்டு சென்னை சென்ட்ரல்னு எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்ததுனால அவர் திருப்பி எங்களை கால் பண்ணிட்டு சொன்னாங்க, ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல்னு எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் ஏறுவாங்க, ஏறி உங்களுக்கு வந்து அது கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னேன் ஓகே மேடம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டிடிஆர் வந்துடுச்சு. டிடிஆர் வரும்போது டிடிஆர் கிட்டே இந்த இஷ்யூ சொன்னேன். சார் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன சார் இப்படி இவ்வளோ பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு கம்ஃபர்டபுள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு எதுவுமே இடமே இல்லை அப்படின்னு சொன்னா. ஸோ நான் மட்டும் நிற்க முடியாத காரணத்தினால மிடில் பர்த்துக்கு ஏறி உட்காந்துட்டோம். ஸோ பேக் வச்சிருக்க மிடில் பர்த்தில் ஏறி உட்காந்துட்டோம். கீழே என்னன்னா ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி தெலுங்கு பொண்ணு போல, அவர் வந்து கோயம்புத்தூருக்கு காலேஜ் படிக்கிற போல. ஸோ காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க போல. அந்த பொண்ணு சுருண்டு தான் அதில் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு காலுக்கிட்டே 2 பேர் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்குது. அவர்கிட்ட நான் கேட்டேன், தட் மீன்ஸ் நான் மிடில் பர்த்துக்கு ஏறணும், ஸ்டெப்ஸ் அந்த கம்பியில நம்ம பிடிச்சி ஏறதுக்கு கூட அந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டேங்குது, அந்த ஆள் மிதிச்சு தானே ஏறணும். ஸோ நிறைய வாட்டி எந்திரின்னு சொல்லிட்டு கூட அந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டேங்குது, அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஓவராலும் 3-4 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மேல ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிறாங்க. யாருமே கண்டுக்கவே இல்லை. அப்புறம் டிடிஆர் வந்ததுக்கு அப்புறம் பேசியதுக்கு அப்புறம் டிடிஆர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து அவர் என்ன ஃபர்ஸ்ட் டிடிஆர் நம்ம கிட்ட நம்மளதான் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அவர் லாங் டிராவல் இருந்து வராங்க, இவ்வளவு 2 days டிராவல் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசினா. அப்ப நான் சொன்னேன், எதுக்கு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும்? இப்ப நாங்க டிக்கெட் இல்லாம ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டா நீங்க விடுவீங்களா? இல்ல, கண்டிப்பா விட மாட்டேன். நம்மள வெளியே தான் வெயிட் பண்ண முடியும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனாதான் டிக்கெட்டுக்கு விடுவாங்க, உள்ளேக்கு விடுவாங்க. இது எல்லாரும் படுத்துட்டு இருக்கிறாங்க, 16 பேர் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு. எங்க எவ்வளவு படுக்க முடியும்? எல்லாமே ஜென்ஸ், 2 பொண்ணுங்க, கீழே ஒரு பொண்ணு இருக்கு, 4 இருக்கு. நமக்கு எவ்வளவு சேஃப்டி இருக்கும்? இத்தனை பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம்ல இவன் மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இந்த வடமாநில ஆளுங்க என்னன்னா கால் எடுத்து நம்ம சீட்டு மேலேக்கு எடுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கீழே இருக்கிற பொண்ணு படுத்துட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணோட சீட்டுக்கு கால் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணு கால் கிட்ட, அந்த பொண்ணு சுருண்டுதான் படுத்துட்டு இருக்கா. ஸோ நாங்கள் இது சொல்லி உடனே டிடிஆர் வந்து என்ன சொல்றாங்க, நாங்களதான் கன்வின்ஸ் பண்றோம், இல்ல எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மேடம், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இவ்வளவு லாங் டிராவலா வராங்க, இவ்வளவு தூரமா வந்துட்டு இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் இப்போ நாங்கள்னா நீங்கள் ஒத்துக்குப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன்ல, அப்போ ஏன் சார் இவருக்கு மட்டும் ஒத்துக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை சார் கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கும் சொன்னீங்க. என்ன நீங்களே சொல்லுங்க, ஒரு பேர் படுத்துட்டு இருக்கிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது என்ன ஒரு சீட்டில் 2 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இவருக்கு எல்லாம் கன்ஃபார்ம் டிக்கெட்டா அப்படின்னு கேட்டாங்க. அதே இடத்துல இருந்து இவர் வந்து இல்லை மேடம், எங்களை தான் கன்வின்ஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணாங்க.
நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்ணாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்கிட்ட அந்த படுத்தவர் எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு அவர் டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். டிக்கெட் வாங்க ஆரம்பிக்கும் போது 3 பேருக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கிறாங்க. மற்ற ஆளுங்களுக்கு யாருக்குமே டிக்கெட் கன்ஃபார்மே கிடையாது. எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. பட் எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிடிஆர் வந்து பேசினேன். அந்த பேசின கிளிப்பிங்ஸ் நான் எடுத்துருக்காங்க ஆக்சுவலி கொஞ்சோண்டு. அது நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. जिसका जिसका जो जो लगे जो वो लेके बाहर जाओ, मैं बाहर में आपको सीट कर दूँ आपका रेंज। कितना वेटिंग लिस्ट लेके चलता है, कंफर्म होगा कभी? हेलो हेलो में पूछ लिए थे सर। हटो 10-11 जब तक किसका लेके जा रहा है देखो। वेटिंग आ गया था 6-7-8 का। ठीक है, वेटिंग तो वेटिंग है तो कंफर्म नहीं है तो आपको कैंसिल कराना है। काउंटर में बोल दिया, टीटी से भी पूछ लिया। क्या बोला था? बोल दिया आपके कारण किसी और को परेशानी होगा तो मैं क्या करूँगा? मैडम को परेशानी हो रहा है तो मैं क्या करना? उनका लगेज कहाँ जाएगा बताओ? हम लोग अपना सीट का मतलब नहीं है ना, उनका लगेज कहाँ जाएगा? एडजस्ट कर रहे हैं ना सर। आप पहले बाहर जाओ 3 लोग। நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனும். एडजस्ट करने का मतलब नहीं, बाहर जाओ। எப்படி பேசுறேன்னு பாரு. चलो बाहर। வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. டிடிஆர் கிட்ட பேசிட்டாங்களா? அவர் இப்படி தான் படுப்பாங்களா? இது எல்லாரும் எங்கே வரீங்கம்மா? இது दरबार लोग। ये कहाँ से आ रहे थे वो लोग? चंदनपुरा। हां चंदनपुरा। अयो पहले टीटी आया था। இந்த ட்ரெயின் இல்ல. आउटसाइड फर्स्ट गो टू आउटसाइड, गो टू आउटसाइड फर्स्ट। 3 आदमी चला गया ना? उनका लगेज लिया लगेज ना? दिखा दिया चला। प्लीज गो। सीट नंबर 4 है। ओके सीट नंबर 4 ना? ओके 1 2 3 yes no ஒரே வரங்க ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நான் பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் இறங்கும் போது என்னன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த ஆண்டு பர்த்ல இருக்கணும், இந்த ஆண்டைக்கு இறங்குறதுக்கு நமக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ட்ராக் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ல இதோட இறங்கணும். இவர் என்ன பண்றாங்க, நாங்க 2 பொண்ணுங்க கிடக்கிற சீட்ல கால் மேய்ச்சி தான் இறங்குறாங்க. சில டைம்ல நம்ம கையெல்லாம் வச்சா கையிலே மேய்ச்சிட்டு இறங்குறாங்க. அதே மாதிரி அவரோட சீட்ல இருந்து உட்காந்துட்டு ஆப்போசிட் சீட்ல இருந்து காலை நீட்டி நம்ம சீட்டு மேலேக்கே எடுத்து வைக்கிறது. இப்படிலாம் நிறைய வேலை தர நைட் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய வாட்டி எங்க ஹஸ்பண்ட் அப்பர் பர்த்ல இருந்து கால் பண்ணி இவமார்கிட்ட கால் மாத்துங்க, ஏன் நீங்க இப்படி வச்சுட்டு உங்க சீட்ல கால் வைங்க, எதுக்கு இந்த ஆப்போசிட் சீட்டுக்கு கால் வச்சிருக்கேன் சொல்லி நிறைய வாட்டி சொல்லியும் பார்த்தேன். அவர் கேட்கற மாதிரியே இல்லை. அப்புறம் நாங்க டிடிஆர் வந்து பேசும்போது டிடிஆர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி லேடிஸ்க்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாமே வெளியே இறங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த வந்த வடமாநில ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க, நாங்க காசு கொடுத்துட்டால, நாங்க காசு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க, காசு கொடுக்காம வரலையே அப்படின்னு சொல்றா. பட் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எல்லாமே இருக்கிறாங்க. இவரை எப்படி வந்துட்டு அவரோட ட்ரெயின் மாதிரி அவர் பிஹேவ் பண்றாங்க. ஸோ அப்படி பேசி வர நானும் டிடிஆர் கிட்ட கேட்டேன், நாங்களும் காசு கொடுத்து தானே சார் வராங்க, நாங்களும் இவ்வளவு பேமெண்ட் கட்டிட்டு நாங்க வரும்போது எங்களுக்கு சேஃப் ஜேர்னி வேணாமா அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் பேசினாங்க. அப்போ அவர் வந்து என்னன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பேச ஆரம்பிச்சுட்டேன். அன்கம்ஃபர்டபுளா ஒருத்தங்க ஜர்னி பண்ண முடியுமா நீங்க சொல்லுங்க? இந்த வண்டியில அக்செப்ட் பண்ணிக்கோ சார், உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல, ஓகேவா? எல்லாம் உட்கார்ந்து இது பண்ணிட்டு ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு நாங்க விட்டு டிராவல் வாங்கி டிராவல்ஸ் எல்லாம் என்ன பண்றது? और उनको आधे घंटे बाद या 1 घंटे बाद काट पड़ी बाद बहुत सारा सीट खाली நீங்க நான் ஒண்ணு என்ன மாதிரி உட்கார்ந்தா என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றேன், நான் பாருங்க உங்க நான் பக்கத்துல குர்சி இருக்காங்க, நீங்க இருப்பீங்க சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபோர் இருக்காங்க கூப்பிடுங்க, நான் இங்க ஒரே ஆளுங்க வரலையா? செக்யூரிட்டி இல்ல போலீஸ்ல என்ன சொன்னாங்க? இருக்காங்க, போலீஸ் வரேன்னு இருக்காங்க. வரேன்னு சொன்னாங்க. நாங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அவர் வரேன்னு சொல்லி இருக்காங்க. சோ அவ்வளவுதான். ஓகே थैंक यू. அதுக்கப்புறம் வந்துட்டு டிக்கெட் வந்து பார்த்ததுக்கப்புறம் டிடிஆர் வந்து பார்த்தா ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டு இதுதான் இருக்கிறாங்க, டிக்கெட் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. அப்புறம் வந்து கேட்டதுக்கு அவர் வந்து அவர் வந்து முன்னாடி இருந்த டிடிஆர் கிட்டே இதுக்கிட்டே பேசியிருக்கு அந்த மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே
என்ன பண்ணாங்கன்னு இந்த படுத்துட்டு இருந்த எல்லாரையும் எக்ஸ்ட்ரா வந்த ஆளுங்களை எல்லாமே வெளியேக்கு அமுச்சு விட்டாங்க. வெளியே அமுச்சு எல்லாமே கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ டிடிஆர் வந்து ஓகே எல்லாத்தையும் செக் பண்ணியதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, இப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் அமுச்சு வெளியே நிறுத்திட்டாங்க, நீங்கள் அந்தாண்ட போய டைமில் வித்தங்களெல்லாம் வந்து படுக்க மாட்டியா திருப்பின்னு கேட்டதுக்கு டிடிஆர் வந்து சொன்னாங்க இல்லை நாங்கள் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கோம், அப்படிலாம் வராது பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் நான் எடுத்த உடனே சொன்னாங்க இல்லை சார் நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொன்னேன். ஓகே ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நமக்கு வந்து கார்டு வந்துடுச்சு. ஸோ இன்பிட்வீனில் வந்து திருப்பி நமக்கு ரயில்வேலேருந்து ஆக்சுவலி நமக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் தமிழ் ஆப்ஷன் இருக்கனால தமிழ் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து கால் பண்ணாங்க. திருப்பி அந்த மேம் வந்து கால் பண்ணிவிட்டு கேட்டாங்க எப்படி இருக்குது, இஷ்யூ ஏதாவது சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு டிடிஆர் வந்தாங்க, டிடிஆர் கிட்ட இந்த இஷ்யூ சொல்லிட்டாங்க. சொல்லி கொஞ்சம் பேசியதுக்கப்புறம் இப்போ வந்து டிக்கெட் எடுக்காத ஆளுங்களை எல்லாமே வெளியேக்கி இறக்கி நிறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே இனிமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல கண்டிப்பாக கார்டு ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க செக்கிங்காக. சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வந்து கார்டு வந்துடுச்சு. கார்டும் வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஏன்னா வந்து அவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட நம்மளோட சீட் நம்பரு பிஎன்ஆர் நம்பரெல்லாம் கேட்பாங்க. ஸோ வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற 7-8 இதில் எடுத்து மட்டும் லைட்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் அப்படியே வெளியேக்கு இறங்கிட்டோம். மற்றபடி எங்ககிட்ட வந்து கேட்கறது பிடிக்கிறதுல எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான். நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது 5-6 கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஃபோட்டோ எடுத்தது 7-8 மட்டும் லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெளியே நின்ற பசங்களாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட இதை பேசிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணு சுருண்டு படுத்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தாங்க ஹிந்திக்காரு. ஸோ திருப்பி அந்த கார்டு உள்ள வந்துட்டு உங்க சீட் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாங்க அந்த சீட்டு வந்து அங்கேயே இருக்காங்க. அப்படின்னு எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்க சீட் எங்கன்னா அங்கே போய் உட்காருங்க, எதுக்கு இந்த சைடில் உட்காந்து படுக்க வேணாமா அப்படின்னு அந்த கார்டு கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸ்பிளிட் ஆயதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக கால் எடுத்து வைக்கிறது பிடிக்கிறது அதோட கிளிப்பிங்ஸ் நான் எடுத்துருக்கேன். நைட் எடுக்கலை, மார்னிங்கில் நான் அந்த சீட்லேருந்து இறங்கி சைட் சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கால் நீட்டி எப்படி வச்சுருக்கேன் நான் வந்து கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருக்கேன், அது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக கால் இப்படி நீட்டி வச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி காலையில் 4-5 மணியில் ஆயோடனே இவங்களை எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு அந்த குடிச்ச டீயோட டேக் வந்து கீழே தூக்கி விசுறது துப்புறது பிடிக்கிறது எல்லாமே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே என்னன்னா அந்த மிடில் பர்த்தில் படுக்கின பையன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பொண்ணுங்களை பார்க்காத மாதிரி அப்படி ஸ்டேரிங்காக நம்மளை வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, மூஞ்சிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் 2-3 வாட்டி என்னடா இப்படி பார்க்குறேன்னு சொல்லி நானும் திருப்பி முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். முறைச்சு பார்க்கும்போது டப்பு வந்து அப்படியே கண்ணு மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்மளை வந்து இதே மாதிரி ஸ்டேரிங்காக பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு படுக்கிறதுக்கே. ஆக்சுவலி நைட்டு நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 o'clock ஆகும்போது திருப்பி இதே இஷ்யூனால பார்த்தா சைட் லோவரில் யாருமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணாங்கன்னா மிடில் பர்த்லேருந்து எந்திரிச்சு சைட் லோவருக்கு மாறி உட்காந்துட்டேன். ஸோ பிகாஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி வந்துட்டு ட்ரெயின் வந்து ரொம்ப கன்றாவியாக இருந்தது. ஸோ காலையில் வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து குப்பை தான் இந்த ஒரு கோச்சிலேருந்து இவ்வளோ குப்பை இருந்தாங்க. ஸோ அது அவர் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் சொன்னேன் நைட்டு வந்து இதே மாதிரி தான் நைட்டு தூங்கும்போதும் இந்த பையன் வந்துட்டு கால் நீட்டி வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சைடில் ஓவருக்கு வந்து கம்ஃபர்டபுளுக்காக கீழே உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணிலாம் தாண்டியதுக்கப்புறம் என்னென்னா 6-7 மணிக்கிட்டே ஆயிடுச்சு. ஸ்லீப்பர்லாம் ஆகட்டும் மற்ற கோச்சிங்கள்லாம் எல்லாமே நிறைய நார்த் இந்தியஸோட மாதிரி ஆளுங்க வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து நாங்களோட கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து கீழே சுருண்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த ஃப்ரெண்டில் அந்த படுத்துட்டு இருக்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அரௌண்ட் ஒரு 10 பேர்கிட்ட திருப்பி வந்துருச்சு. வந்துட்டு புது ஆளுங்க வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டேரிங்காக திருப்பியும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பொண்ணுங்களை பார்க்காத மாதிரி மூஞ்சிலிக்கே அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, கண்ணு எடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் மேலே படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் எழுப்பி நான் வந்து கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே திருப்பி நாங்கள் சைடில் அவ்வளோ உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பசங்க எல்லாமே வந்துட்டு நைட்டு நடந்த இஷ்யூவை வந்து சொல்கிறாங்க. பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்லி இவர் வந்த புதுசாக வந்து ஆளுங்கக்கிட்ட எல்லாமே சேர்த்து உட்காந்து பேசி நக்கல் அடித்து சிரிச்சுட்டே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இவர் எல்லாமே எங்கே இறங்கினாங்கன்னா கோயம்புத்தூர் தான் இறங்கினாங்க. ஸோ கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கு முன்னாடி ஈரோடில் வந்துட்டு புது டிடிஆர் வந்து வந்தாங்க. டிடிஆர் என்ன பண்ணாங்கன்னா வந்து எல்லாரோட டிக்கெட்ஸ் வந்து திருப்பியும் செக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, யார் என்ன பேருன்னு எல்லாமே. ஸோ அப்படி செக் பண்ண டைமிலும் என்ன ஆச்சுன்னா, இவர் வரது பார்த்த உடனே இந்த மற்ற கம்பார்ட்மெண்ட் வந்தவர் எல்லாமே திருப்பி ஓடிட்டாங்க. ஸோ எல்லாரும் வெளியேக்கி போயிட்டாங்க. ஆக அந்த 3 பேர் கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கிற 3 பேர் மட்டும் உட்காந்து மற்ற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் டிடிஆர் வர டைமில் இவர் இல்லை, எல்லாமே கிளம்பிட்டதுனால டிடிஆருக்கு அது தெரியல, நாங்கள் சொல்லவும் இல்லை, சரி போட்டோம் சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் அவரோட பேரெல்லாம் கேட்டதுக்கப்புறம் டிடிஆர் கிளம்புனேன். டிடிஆர் கிளம்பி போயதுக்கு முன்னாடி திருப்பியும் இந்த வெளியே இறங்கி போனவர் எல்லாமே திருப்பியும் வந்து உட்காந்து திருப்பியும் இதே மாதிரி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா, கோயம்புத்தூர் வந்தோடனே இவங்களால இறங்கியதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியாயிடுச்சு. பட் ஆல்ரெடி காலையில் 10-11 மணி ஆயிடுச்சதுனால 10 மணியெல்லாம் கிட்டே ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ரீச் ஆகும் 9-10 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்மளோட இந்த ட்ரெயினில் இந்த மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய இஷ்யூஸ் ஆளுங்க வந்து ட்ரெயினில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரயில்வே வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தக்கதான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ பிகாஸ் எல்லாருக்கும் சேஃப்டி வேணும், லேடிஸுக்கு சேஃப்டி வேணும். இப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு வந்து சேஃபாக தூங்க முடியாது. ட்ரெயினில் வந்து நமக்கு தூங்க கூட முடியல, பயந்து தான் உட்கார வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஸோ அவரோட கேரக்டர் எப்படின்னா, அவருக்கு மட்டும்தான் அந்த ட்ரெயின் வந்து இருக்காங்க, மற்ற யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, அவருக்கு மட்டும்தான் அது அவரோட மட்டும்தான் அந்த ட்ரெயின் சொல்லி அது மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரயில்வே வந்து செக் பண்ணி அதுக்கு தக்கதான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஏன்னா வந்து டிக்கெட் இல்லாமல் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணும்போது ரயில்வேனால அதுக்காக ஆக்ஷன் எடுக்க முடியும். பட் ஏன் எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸ்லீப்பரில் எல்லாமே சுத்தமாக இடமே இல்லை, அப்படியே கன்ஜஸ்டடாக இருக்கு. அப்போ புதுசாக நம்ம காசு கொடுத்து வரனவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவர் உட்கார்றது கூட இடம் இல்லாமல் தொங்கி கிடந்து வர முடியுமா? ஸோ அதுக்காக கண்டிப்பாக அதுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் ரயில்வேல நடந்து இருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். பிகாஸ் இதே கொஞ்சம் லாங் ஆகியிருக்காங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.